மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு எப்படி ஒயர் போடுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த மாஸ்டர் கண்ட்ரோல்லாம் என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த மாஸ்டர் கண்ட்ரோலுங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நைட் டைமில் ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொன்னால் பெட்ரூமில் இருந்து ஒரு சுவிட்சை ஆன் பண்ண உடனே நம்ம வீட்டை சுற்றி லைட் மாட்டியிருப்போம், அந்த லைட் எல்லாமே எரியணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஹால், பெட்ரூம், கிச்சன் எல்லா ரூம்லேயுமே ஒரு லைட் எரியும். அதுதான் நம்ம வந்து மாஸ்டர் கண்ட்ரோல்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கு எப்படி ஒயர் போடணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா சுவிட்ச் போர்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா மாஸ்டருக்குன்னு சொல்லிட்டு 2 ஒயர் நம்ம வந்து தனியாக கொண்டு விட்டுருக்கணும். அது 2 ஒயருமே பார்த்தீங்கன்னா 2 கலரில் போடுறது ரொம்பவே நல்லது. அதாவது ஃபேஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஒரு லைனில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வரணும், இன்னொரு ஒயரில் மாஸ்டர் லைன் வரணும். இந்த மாஸ்டர் சுவிட்ச் எங்கே வைக்கணும் பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 சுவிட்ச் லைன் கொடுத்துருக்கோம், அதாவது பெட் சுவிட்சின்னு. அந்த பெட் சுவிட்சுக்கு பக்கத்தில் நம்ம வந்து 20 ஆம் சுவிட்ச் போட்டு நம்ம அதில் லைன் கொடுக்கணும். அது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து 1 சுவிட்ச் யூஸ் பண்ணியிருப்போம், மீதி எல்லா போர்ட்லையுமே பார்த்தீங்கன்னா வந்து 2 சுவிட்ச் யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்த வீடியோவில் மாஸ்டருக்குள்ள சுவிட்சில் வந்து எப்படி லைன் கொடுக்கணும், அதேமாதிரி 2 சுவிட்சுக்கு எப்படி லைன் கொடுக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா 3 சுவிட்சுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்டர் லைன் கொடுக்க போகிறோம். அது எப்படி கொடுக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 2 சுவிட்ச் போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா 1 கேன்சலு. இப்போ வந்து நம்ம 3 சுவிட்ச் தான் கொடுக்க போகிறோம். இந்த 3 சுவிட்சுக்கு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவுட்டரில் உள்ள பாயிண்ட் தான் இந்த 3 சுவிட்சுமே. 2 சுவிட்சை வந்து இப்போ லூப்பிங் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரெட் கலர் பார்த்தீங்கன்னா வந்து மேலே ஃபுல்லாகவே நம்ம வந்து லூப்பிங் பண்ணியிருக்கோம். ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா கீழே எல்லாமே லூப்பிங் பண்ணியிருக்கோம். சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாயிண்ட் கொடுக்கணும். அதுக்கு எப்படி லைனுக்கு போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் கையில் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெட்டும் ப்ளூவும் பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்டர் கண்ட்ரோலு. இது பார்த்தீங்கன்னா பாயிண்ட். க்ரீன் பார்த்தீங்கன்னா வந்து எர்த்து, பிளாக் பார்த்தீங்கன்னா நியூட்ரலு, ரெட் கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸு, அப்புறம் ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்ரு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லோ, ரெட்டு, க்ரீன் கிடக்கும். இது எல்லாமே பாயிண்ட், அதாவது அவுட்டரில் உள்ள பாயிண்ட். இதில் மாஸ்டர் ஒயர் பார்த்தீங்கன்னா ரெட்டும் ப்ளூவும் கொடுத்துருக்கோம். அது வந்து நம்ம வந்து தனியாக டேப் அடிச்சு போட்டிருக்கோம், பார்த்தா தெரியும். இப்போ அந்த 2 சுவிட்சில் ரெட் கலர் ஒயர் போட்டோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம வந்து இந்த மாஸ்டர் லைன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டேரெக்டாக டிபி பாக்ஸில் கிடக்குது. இப்போ அந்த ரெட் கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அந்த 2 சுவிட்சுக்கு மேலே உள்ள லைனில் பார்த்தீங்கன்னா வந்து லூப்பிங் பண்ணி வச்சிருந்தோம், ரெட் கலர் ஒயர் போட்டு அதில் கொடுத்துடலாம். நம்ம இந்த ரெட் கலர் ஒயர் தான் வந்து ஃபேஸ் லைனு. அந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிபிலேருந்து வரக்கூடிய ஃபேஸ் அது. அதில் கூட வந்து நம்ம வந்து ப்ளூ கலர் ஒயர் வந்திருக்கும். அது பார்த்தீங்கன்னா வந்து 2 சுவிட்சுக்கு கீழே கொடுக்கணும். அந்த ப்ளூ கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் சுவிட்சை ஆன் பண்ணால் இந்த ப்ளூ கலரில் லைன் வரும். அந்த மாஸ்டர் சுவிட்சை ஆஃப்லேயே இருந்தா அப்படின்னா நம்ம வந்து மேலே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒயர் கொடுத்துருக்கோம். அந்த ரெட் கலர் மூலமாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் லைன் வந்துட்டு இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து நார்மலாக சுவிட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். இதே மாஸ்டர் சுவிட்ச் ஆனில் இருந்து அப்படின்னா இந்த 2 சுவிட்சில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன் ஆஃப் பண்ணுங்கன்னா ஆஃப் ஆகாது, டேரெக்டாக எரிஞ்சிட்டே தான் இருக்கும். நீங்கள் மாஸ்டர் சுவிட்சை ஆஃப் பண்ணால் மட்டும்தான் வந்து லைட் ஆஃப் ஆகும். அது வரைக்கும் இது வந்து எரிஞ்சிட்டு தான் இருக்கும். 2 சுவிட்ச் சென்டரில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அவுட்டரில் உள்ள பாயிண்ட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா வந்து 2 சுவிட்சுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ் லைன் கொடுக்கணும். 2 சுவிட்சுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மாஸ்டர் லைன் கொடுக்கணும். சென்டரில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் கொடுக்கணும். அடுத்து மாஸ்டர் லைன் பார்த்துடலாம். இந்த போர்டில் தான் மாஸ்டர் சுவிட்ச் போட்டிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து 2 சுவிட்ச் போர்டு, அதாவது பெட் பக்கத்தில் வச்சிருப்போம்ல அந்த சுவிட்ச் போர்டு. இந்த 2 சுவிட்ச் போர்டில் பார்த்தீங்கன்னா 2 சுவிட்ச் போட்டிருப்போம், ஒரு டிம்மர் வச்சிருப்போம், ஒரு 20 ஆம் சுவிட்ச் ஒன்று வச்சிருக்கோம் பாருங்க. அது போக ஒரு 5 ஆம்ஸ் பிளக்கு ஒரு சுவிட்ச் ஒன்று வச்சிருக்கோம். இப்போ இந்த போர்டில் உள்ள ஒயர் எல்லாம் பார்த்துடலாம். இப்போ கையில் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் மாஸ்டர் லைனு, அதாவது ரெட்டும் ப்ளூவும். ரெண்டாவது ஒரு ரெட்டும் ப்ளூவும் கிடக்கும், அது பார்த்தீங்கன்னா வந்து 2 சுவிட்ச். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லோவும் ப்ளூவும் கிடக்கும், அதுவுமே வந்து 2 சுவிட்ச். ரெட் கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா ஃபேனோட ஒயரு, ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா இன்வெர்டர். இப்போ நம்ம கையில் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் லைனு. இந்த மாஸ்டர் லைன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே 2 சுவிட்ச் போட போகிறது இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா 1 சுவிட்ச் தான் போடணும். அது எப்படி லைன் கொடுக்கணும்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த மாஸ்டர் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா வந்து பெட் பக்கத்துலாம் வைக்கணும்னு இல்லை, எந்த இடத்துலனாலும் வச்சுக்கலாம், ஹாலில் கூட வச்சுக்கலாம். அது நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி எங்கனாலும் வச்சுக்கலாம். நம்ம போட்ட மாஸ்டர் லைனை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா 20 ஆம்ஸ் 1 சுவிட்ச் போட்டிருக்கோம், அதில் தான் லைன் கொடுக்க போகிறோம். இந்த 20 ஆம் சுவிட்சுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் லைன் கொடுத்தாச்சு. எப்படி கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். ஃபேஸ் பார்த்தீங்கன்னா வந்து கீழே கொடுத்துருக்கோம், மேலே பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ கலர் ஒயர் கொடுத்துருக்கோம். அந்த ப்ளூ கலர் வந்து நம்ம வந்து சுவிட்சை ஆன் பண்ணும்போது தான் வந்து நம்ம வந்து ப்ளூ கலருக்கு மேலே லைன் வரும். அப்படி லைன் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இந்த லைனை வந்து எல்லா சுவிட்ச் போர்டுக்கும் வந்து 2 சுவிட்ச் போர்டுக்கும் பார்த்தீங்களா, அந்த 2 சுவிட்சுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ளூ கலர் ஒயர் கொடுத்துருந்தோம். அந்த ப்ளூ கலர் ஒயர் தான் நம்ம வந்து இங்கே வந்து நம்ம வந்து மாஸ்டர் சுவிட்சுக்கு கொடுத்துருக்கோம். அப்படி நம்ம வந்து இங்கே ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த 2 சுவிட்சுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லைன் வந்துடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எல்லா லைட்டுமே ஆன் ஆயிரும். சுவிட்ச் பார்த்தீங்கன்னா ஆஃப்ல இருந்தாலுமே வந்து லைட் ஆன் ஆயிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சில சமயம் 2 சுவிட்ச் ஆன்ல இருக்கும், அந்த சுவிட்சை நீங்கள் ஆஃப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆஃப் பண்ண முடியாது. அதாவது சுவிட்ச் ஆன் ஆஃப் ஆகும், ஆனால் வந்து லைட்டு பார்த்தீங்கன்னா எரிஞ்சிட்டே தான் இருக்கும், அதை ஆஃப் பண்ண முடியாது. நீங்கள் வந்து மாஸ்டர் ஆஃப் பண்ணால் மட்டும்தான் 2 சுவிட்ச்லேயும் ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகும். மற்றபடி வந்து மாஸ்டர் ஆனில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து 2 சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகாது, லைட் எரிஞ்சிட்டே தான் இருக்கும். அதேமாதிரி மாஸ்டர் லைன் பார்த்தீங்கன்னா எந்தெந்த போர்டுக்கு வந்து மாஸ்டர் லைன் வேணுமோ அங்கே எல்லாமே வந்து 2 லைன் எடுத்துக்கொண்டு விட்டுறணும். அந்த 2 ஒயர் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா டிபி பாக்ஸுக்கு
வந்துடணும். அந்த டிபி பாக்ஸில் எப்படி லைன் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ டிபி பாக்ஸ் கொண்டு வரதுக்கு முன்னாடி வந்து உங்களால் பக்கத்தில் வந்து லூபி மணி எடுக்க முடிஞ்சனா இந்த போர்ட்லேருந்து அந்த போர்டுக்கு கூட லூபி மணி எடுத்துக்கலாம். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் உள்ள போர்டு தான். இந்த பெட்ரூமில் கூட வந்து நம்ம வந்து ஒரு 2A சுவிட்ச் அடிஷனலாக போட்டிருக்கோம். அதுதான் மாஸ்டர் லைனுக்காண்டி போட்டிருக்கோம். இதில் மொத்தம் 3 2A சுவிட்ச் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து 2 பார்த்தீங்கன்னா வந்து 2A சுவிட்சுக்குள்ளது ஃபேனும் லைட்டும், அது போக அடிஷனலாக ஒரு 2A சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா மேலே, அது பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்டர் லைனு. எல்லா ரூம்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாஸ்டர் லைன் வந்து எல்லா ரூமுக்குமே கொடுத்துருக்கோம். அதை அந்த சுவிட்சை ஆன் பண்ணால் எல்லா இடமும் லைட் எரியணும். நம்மளை வந்து வீட்டை சுற்றியும் லைட் எரியணும். அதே மாதிரி வந்து ஹாலு, பெட்ரூமு, கிச்சனு, டைனிங்கு எல்லா இடமும் லைட் எரியணும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லா சுவிட்ச் போர்ட்லையுமே பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்டர் லைன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே டேரெக்டாக டிபி பாக்ஸில் தான் கொண்டு போட்டிருக்கோம். அதில் எப்படி லைன் கொடுக்குன்னு சொல்லி இப்போ பார்த்துடலாம். இந்த டிபி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ளூ கையில் வச்சிருக்க ப்ளூ கலரு பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்வெர்டர் ஒயரு. அதுமாரி பார்த்தீங்கன்னா அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கிடக்கும். அது எல்லோ பார்த்தீங்கன்னா வந்து இன்வெர்டரோட இன்னு. மீதி ப்ளூ பார்த்தீங்கன்னா எல்லாமே அவுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கையில் வச்சிருக்கிறது பாருங்க, ரெட்டும் ப்ளூவும் இருக்குது. அந்த ரெட்டும் ப்ளூவும் பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்டர் லைனு எல்லா ரூம்லையுமே இருந்து நம்ம வந்து தனித்தனியாக போட்டிருக்கோம் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மாஸ்டர் லைன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 செட் ஒயர் கிடக்குது. அதாவது 5 போர்டுக்கு நம்ம வந்து மாஸ்டர் லைன் போட்டிருக்கோம். அதனால பார்த்தீங்கன்னா 5 செட் ஒயர் கிடக்குது. இதில் இந்த 5 செட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா இடமும் ஃபேஸாக கொடுத்துருக்கோம். அதனால என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ஒயர் எல்லாத்தையும் தனியாக பிரித்து ஒரு 6 ஆம்ஸ் MCB போட்டு அதில் நம்ம வந்து இந்த லைனை கொடுத்துடலாம். மீதி பார்த்தீங்கன்னா 5 ப்ளூ கலர் ஒயர் இருக்கும். அந்த 5 ப்ளூ கலரையும் சேர்த்து நம்ம வந்து ஜாயிண்ட் அடிச்சு விட்டா மட்டும் போதும். நம்ம MCB எல்லாம் போட்டிருக்கோம் பாருங்க. இதில் RCB ஒன்று போட்டிருக்கோம். RCBக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஆம்ஸ் ஒன்று போட்டிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பவுமே இன்வெர்டருக்கு தான் கொடுப்போம். அதுக்கு அடுத்து ஒரு MCB போட்டிருக்கோம் பாருங்க. அதில் தான் நம்ம வந்து மாஸ்டர் லைனை கனெக்ட் பண்ண போறோம். இப்போ பாருங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அதாவது RCBக்கு பக்கத்தில் பாருங்க ஒரு ப்ளூ கலர் ஒயர் கொடுத்துருக்கோம் பாருங்க. அது எல்லாமே வந்து இன்வெர்டர் லைனு. அதுக்கு அடுத்து ஒரு ரெட் கலர் ஒயர் கொடுத்துருக்கோம் பாருங்க. அந்த ரெட் கலர் ஒயர் தான் வந்து நம்ம வந்து மாஸ்டர் லைன் போட்டது. அதாவது 2A சுவிட்சுக்கு மேலே லைன் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த இதை எடுத்து டேரெக்டாக கொண்டு வந்து நம்ம வந்து MCBல கொடுத்துருக்கோம். அதுக்கு கூட வந்து ப்ளூ கலர் பாருங்க என் கையில் இருக்குது. அந்த 5 ஒயருமே வந்து என் கையில் தான் இருக்குது. அதை எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம வந்து டேப் அடிச்சு விட இருக்கோம். அந்த மாஸ்டர் ப்ளூ கலர் ஒயரை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து டேப் அடிச்சு வச்சிருக்கோம். அதை வந்து நீட்டாக டேப் அடிச்சு நம்ம வந்து ஒரு பைப்புக்குள்ளே சொருகி விட்டுறலாம். இது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் லைனோட வேலை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. நம்ம வந்து அங்கே 2A சுவிட்ச் போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பெட் சுவிட்ச் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1way சுவிட்ச் போட்டிருக்கோம். டிபி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து ஃபேஸில் கொடுத்துருக்கோம். ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் லைனை ஜாயிண்ட் அடிச்சு விட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வேலை எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சு. இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மாஸ்டர் லைன் போட்டிருந்தோம். அந்த லைனுக்கு எல்லாமே சுவிட்ச் லைன் கொடுக்குறது, நம்ம வந்து டிபியில் எப்படி லைன் கொடுக்கணும், 2A சுவிட்சுக்கு எப்படி லைன் கொடுக்கணும் எல்லா வீடியோவும் போட்டிருந்தோம். இப்போ பாருங்கள் வேலையெல்லாம் கம்ப்ளீட் ஆச்சு. நம்ம வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் இதான் மாஸ்டர் சுவிட்ச். இந்த சுவிட்சை ஆன் பண்ண உடனே கிச்சனில் பார்த்தீங்கன்னா வந்து லைட் எரியுது. இப்போ பாருங்கள் ஆஃப் ஆகும். இந்த சுவிட்சை போட்டால் எல்லா ரூம்லேயும் ஒரு லைட் எரிய மாதிரி கொடுத்துருக்கோம். வெளியே அவுட்டில் உள்ள லைட் எல்லாமே எரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் சுவிட்சை ஆன் பண்ணால் மட்டும்தான் அந்த லைட் எரியுமா, அவுட்டில் உள்ள லைட் எரியும், அந்த ரூமில் உள்ள எல்லா லைட்டும் எரியுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நீங்கள் அந்த லைட்டை வந்து அந்த ரூம்லேயும் பர்டிகுலராக போட்டுனா கூட போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம அதனால தான் நம்ம வந்து 2A சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த 2A சுவிட்ச் லைன் பாருங்க, மேலே அந்த ரெட் கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா லைன் வந்துகிட்டே இருக்கு. அந்த ப்ளூ கலர் பாருங்க லைன் வராது. அதுமாதிரி சென்டர் பார்த்தீங்கன்னா பாயிண்ட். அந்த ப்ளூ கலர் ஒயர் தான் அந்த வந்து நம்ம வந்து 1way சுவிட்ச் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 1way சுவிட்ச் போட்டால் அந்த ப்ளூ கலர்ல லைன் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா சென்டர்ல அந்த நீல சென்டர்ல பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் ஒயர்ல பார்த்தீங்கன்னா லைன் வரும். அதே வந்து கீழே வந்து லைன் ஆஃப், அதாவது சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும் போதும் வந்து நீல கலர்ல லைன் வந்துச்சு அப்படின்னா சென்டர்ல உள்ளதும் லைன் வந்துட்டே இருக்கும். அதனால தான் நம்ம வந்து 2way சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்க நம்ம வந்து சென்டரில் பார்த்தீங்கன்னா லைன் வரல. இப்போ வந்து நம்ம வந்து ஆன் பண்ணோன்னா சென்டரில் லைன் வரும். அதாவது வந்து இந்த ரெட் கலர் ஒயர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் கலர் ஒயரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிபியில் ஒரு MCBயில் கொடுத்துருக்கோம் ஃபேஸ் வர்றது மாதிரி. ப்ளூ கலர் ஒயரில் லைன் வரணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த மாஸ்டர் சுவிட்ச் ஒன்று போட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த சுவிட்சை ஆன் பண்ணோன்னா அந்த ப்ளூ கலரில் லைன் வரும். இப்போ பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1way சுவிட்ச் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பாருங்கள் இப்போ ஆன் பண்ண உடனே இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் லைட்டுக்கு நம்ம வந்து மாஸ்டர் லைன் கொடுத்துருக்கோம். அந்த டியூப் லைட் எரியுது பார்த்தீங்களா, இதை ஆஃப் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி இப்போ அது ஆன்லேயே இருந்த சுவிட்ச் ஆன்லேயே இருந்து அப்படின்னா வந்து நீங்கள் அந்த 2way சுவிட்சில் என்ன தான் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலும் லைட் ஆஃப் ஆகாது. இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணால் மட்டும்தான் வந்து அங்கே வந்து 2way சுவிட்சில் ஆன் ஆஃப் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து 2way சுவிட்சில் பார்த்தீங்கன்னா வந்து 2way சுவிட்ச் ஆல்ரெடி ஆஃபில் தான் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்டில் லைன் வந்துட்டு அது எப்படி வந்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மாஸ்டர் சுவிட்ச் ஆன் பண்ணனால ப்ளூ கலரில் வந்து லைன் வந்து அது பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா லைன் வந்துட்டு ஆனால் வந்து 2way சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்குது. இந்த இப்போ இதை ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இங்கே உள்ள மாஸ்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ணனா அங்கே பார்த்தீங்கன்னா வந்து சென்டரில் லைன் வராது, அந்த ப்ளூ கலர்லையுமே லைன் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் அந்த 2way சுவிட்சை பார்த்தீங்கன்னா நார்மலாட்டு ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். இப்போ